ரிச்சர்ட் உம்பிராண்ட் என்னும் ரோமானிய யூதர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினால் கம்யூனிச சிறையில் அடைக்கப்பட்டு 12 வருடங்கள் மிகவும் கொடூரமான முறையில் துன்புறுத்தப்பட்டு அவர் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையை மறுதளிக்குமாறு வற்புறுத்தப்பட்டார். ஆனால் அவர் விடுதலையாகும் வரைக்கும் கர்த்தரை மறுதளிக்கவே இல்லை. அவர் தாம் எழுதிய த ஆர்டர் ஆஃப் காட் என்ற புஸ்தகத்தில் அந்த சிறைசாலையின் கொடூரமான சூழ்நிலையிலும் அமைதியோடும் சமாதானத்தோடும் எப்படி தன்னால் இருக்க முடிந்தது என்பதை ஒரு சிறுகதையின் மூலம் விளக்கி எழுதியுள்ளார். ஒரு கப்பலின் மாலுமியோடு அவரது மனைவியும் பயணம் செய்து கொண்டிருந்தார். அப்போது அந்த கடலில் ஏற்பட்ட புயலினால் கப்பல் அங்குமிங்கும் அலைமோதியது. அப்போது அந்த மாலுமியின் மனைவி அவரிடம், இந்த மாதிரி கப்பல் அலைமோதி தடுமாறி கொண்டிருக்கும் பொழுது உங்களால் எப்படி அமைதியாக இருக்க முடிகிறது என்று கேட்டார்கள். அப்பொழுது அந்த மாலுமி அருகிலிருந்த ஒரு கத்தியை எடுத்து தன் மனைவியின் கழுத்தில் வைத்தார். மனைவியோ பதட்டமின்றி பார்த்தாள். அவர், நீ இப்போது எப்படி அமைதியாகவும் பயப்படாமலும் இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவள், நான் ஏன் பயப்பட வேண்டும்? இந்த கத்தி என் அன்பு கணவனது கரங்களில் அல்லவா இருக்கிறது. நீங்கள் என்னை நேசிக்கிறபடியால் என்னை குத்த மாட்டீர்கள் என்று எனக்கு உறுதியாக தெரியும் என்று கூறினார். அப்பொழுது அந்த மாலுமி, அதுதான் நான் அமைதியாக இருப்பதன் காரணமும் கூட. இந்த அலைகளும் கொந்தளிப்பும் என் அன்பு தகப்பனின் கரங்களில் இருப்பதால் அவருக்கு இந்த அலைகளும் அடங்கும் என்பதால் பயப்படாமல் இருக்கிறேன் என்று கூறினார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் புயல் வீசிக்கொண்டிருக்கிறதா? என்ன செய்வது என்று தெரியாமல் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? எங்கு போவது என்று தெரியாமல் நிலை தடுமாறி கொண்டிருக்கிறீர்களா? நமக்கு ஒரு தெய்வம் உண்டு. அவர் காற்றையும் கடலையும் அதட்டி அமைதலாயிரு, இறையாதே என்று கட்டளையிட்டு புயலை அமைதலாக்கினார். அவர் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் புயலையும் அலைகளையும் காற்றையும் அமைதலாக்க வல்லமை உள்ளவர். கவலைப்படாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்ன தெய்வம் என்றும் மாறாதவராகவே இருந்து நம்மை தப்புவிக்க வல்லமை உள்ள தெய்வம். ஆமேன், ஆமேன். God bless you all.